கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேத பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலேயும் தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வேத பகுதியை நாம் தியானிக்க தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் கைகளிலே அன்பு பிள்ளைகளை ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை டிவியின் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களுக்காக ஜனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆமென். எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும் இந்த வசனங்கள் மூலமாக ஒவ்வொருவரோடு கர்த்தர் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளை மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக வேதத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? சகையு என்கிற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக மிகுந்த பிரயாசப்பட்டான். ஆமென். அவன் இயேசுவை தேடினான். கடைசியிலே இயேசுவை கண்டுகொண்டால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவை எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுவதற்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எனவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை போல வாழ முயற்சி செய்வோம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம் எதிர்கால வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எனவே தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவத்தை நாம் தியானித்து ஜெபம் பண்ணுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த வசனத்தை நன்கு கவனியுங்கள். இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு திவ்ய சுபாவம் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு முறை கூட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். நான் அவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஆமென். நான் அவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பாதுகாத்ததை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் இங்கே வெளிப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற நல்ல ஒரு தெய்வம். ஆமென். நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு அவசியம். ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அவசியம். ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பு அவசியம். நம்மை சுற்றிலும் அநேக ஆபத்துகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் நம்மை சுற்றிலும், நம் குடும்பத்தை சுற்றிலும், பிள்ளைகளை சுற்றிலும்
அநேக விரும்பத்தகாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு பாதுகாப்பு அவசியம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தெய்வம். உங்களை பாதுகாக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். நீங்க வீடுகளில் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் தூர தேசத்துல வேலை நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ இருக்கலாம். ஆமேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ, ஆமேன், அவர்களுக்கு அவர்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்களோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பார். ஆமேன். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற நல்ல ஒரு தெய்வம். இந்த செய்தியிலே இயேசு கிறிஸ்து தன் உயிர் தன்னுடைய ஊழிய காலங்களிலே எப்படி தன் சீஷர்களை பாதுகாத்தார், அல்லது இயேசு கிறிஸ்து பாதுகாத்த ஒரு சில அனுபவங்களை பார்த்து நம்மையும் நம் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த நிகழ்ச்சியிலே நம்ம பார்க்க போகிறோம். கவனமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயம் பாதுகாப்பார். நம் ஆண்டவராகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தெய்வம், தம் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற தெய்வம். ஆமேன். இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாக்கிற தெய்வம், அக்கினி மதிலாய் பாதுகாக்கிற தெய்வம். இயேசு இன்றைக்கும் மாறாதவர், இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமேன். இந்த கடைசி காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பிற்கு அதிகமான நேரத்தை செலவு செய்கிறார்கள், பணத்தை செலவு செய்கிறார்கள். சிலர் பாதுகாப்பிற்காக ஆமேன் வீட்டு விலங்குகளை வளர்க்கிறதை பார்க்கிறோம். பாதுகாப்பிற்காக கேமராக்களை வைக்கிறதை பார்க்கிறோம். பாதுகாப்பிற்காக மனிதர்களை வேலைக்கு அமர்த்துகிறதை பார்க்கிறோம். பாதுகாப்பிற்காக வேலிகளை அமைக்கிறதை பார்க்கிறோம். பல்வேறு காரியங்களை பாதுகாப்பிற்காக செய்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அவசியம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு அவசியம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாதான் நம்ம பாதுகாத்தாலும், இதைவிட என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும், வீட்டு விலங்குகளை வளர்த்தாலும், வேலி அமைத்தாலும், கேமராக்களை வைத்து கொண்டாலும், மனிதர்களை வேலைக்கு அமர்த்தினாலும், தேவஜனமே, இவை எல்லாவற்றிற்கு மேலாய் நம்மை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு இல்லை என்றால் இவைகளெல்லாம் வீணாய் மாறிவிடும். 127 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் முயற்சி எடுத்தாலும் அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனுக்கிரகம், தயவு, கிருபை இல்லை என்றால் அவைகளெல்லாம் வீணாய் மாறி போய்விடும். எனவே இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு உங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவை. எனவே இந்த செய்தியில இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிற காரியங்களை சுருக்கமாய் தியானிப்போம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். முதலாவதாக ஆமேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறது. அதே சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 4 சுவிசேஷத்திலையும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நான் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரையிலையும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை வேகமாய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
இங்கே ஒரு சம்பவம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் இணைந்து ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு கடலிலே ஆமென் படகிலே பிரயாணம் செய்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த படகினுடைய பின்பகுதியிலே அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். சீஷர்கள் படகிலே இருந்தார்கள், படகை நடத்தி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து படகினுடைய பின்பகுதியிலே நித்திரையாயிருந்தார், அதாவது தூங்கி கொண்டிருந்தார், இளைப்பாரி கொண்டிருந்தார். ஆமென். இவர்கள் படகு போய்கொண்டிருக்கிறது, நடுக்கடலை படகு அடைந்து விட்டது. திடீரென்று பார்த்தால் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த படகுல திடீரென்று அந்த படகு போய்கொண்டிருந்த அந்த கடலிலே மிகுதியான காற்று, மிகுதியான அலைகள் கொந்தளிக்கிற ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. ஆமென். எல்லாரும் பார்க்குறாங்க, காற்றடிக்குது, கடல் பொங்குகிறது, என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது இதே போல கடல் கொந்தளிக்கும் பொழுது அது அந்த படகுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். அந்த படகில் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த போராட்டங்களையும் கஷ்டத்தையும் மரண பயத்தையும் ஏற்படுத்தும். ஆமென். சீஷர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, கடல் கொந்தளிக்கிறதே, எப்படி நாம் அந்த பக்கத்தில் போகிறோம் என்று எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு யோசனை வருகிறது, இயேசு கிறிஸ்து இந்த படகில் தான் இருக்கிறார், ஏன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். இயேசுவே, கடல் கொந்தளிக்கிறது என்று சொல்லி இயேசுவை எழுப்பும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்து எழும்புகிறார். எழும்பி நின்று இறைந்து கொண்டிருக்கிற கடலை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடலை பார்த்து ஆமென் ஒரு வார்த்தை சொன்னார். கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது. இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே கடல் கொந்தளித்து கொண்டிருந்த அந்த கடல் அமைதலாய் மாறிவிட்டது. இவர்கள் சுலபமாக போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஒரு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தன் சீஷர்களை அற்புதவிதமாக பாதுகாத்த சம்பவத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தெய்வம். தன்னுடைய பிள்ளைகள் ஆபத்தில் சிக்கியிருக்கிறதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவால் அமைதியாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தன் வார்த்தைகளை அனுப்பி அங்கே பாதுகாக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி தன் சீஷர்களை பாதுகாக்கிறார். அந்த கடலையும் காற்றையும் அமைதலாய் மாற்றுகிறார். இன்னும் சற்று நேரம் இந்த கடலும் காற்றும் அடித்திருந்தால் ஒருவேளை இவர்கள் அந்த கடலுக்குள் போய்விடுவார்களே, அல்லது மரணம் நேரிட்டு விடும் என்கிற ஒரு மரண பயத்தின் மத்தியிலே, மரணத்திற்கும் தனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று சிந்திக்கிற ஒரு நிலைமையிலே ஆமென் மிகுந்த மரண பயம், இனி போக வேண்டிய நேரத்தில் போக முடியாதோ என்கிற ஒரு சிந்தை சீஷர்களுக்கு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து அவர்களை அற்புத விதமாய் பாதுகாத்தார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறீங்களா? ஆமென். போய் சேர முடியுமா, என்னால் வாழ்க்கையை எட்ட முடியுமா ஆமென் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வாக்கு தத்தம்லாம் நிறைவேற மாதிரி தெரியலையே, என்னால் போய் என் வாழ்க்கையில் ஆமென் நல்ல ஒரு நிலைமை எட்ட முடியுமா நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை குறித்த சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? ஆமென். உங்கள் கணவனை குறித்து பயப்படுறீங்களா? உங்கள் மனைவியை குறித்து பயப்படுறீங்களா? தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கறைக்கு அழைத்து கொண்டு செல்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, உங்கள் மரண பயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார். உங்கள் சகல பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் உங்களை அற்புத விதமாய் பாதுகாப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை இந்த கடல் கொந்தளிப்பிலிருந்து பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இதே போல இன்னொரு சம்பவமும் ஆமென் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலையும் இதே போல மற்றொரு சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலையும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் இதே போல கடலிலே நடக்கிற ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தனிமையாய் ஒரு இடத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். சீஷர்களை அனுப்பிவிட்டார், படகிலே அனுப்பிவிட்டார். இயேசு மலையிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் படகிலே இன்னொரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தால் அதே போல காற்று கொந்தளிக்கிறது. ஆமென். காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் நடுங்குகிறார்கள். இவர்கள் வேக வேகமாய் தண்டு வலிக்கிறார்கள். முன்னேறி செல்வதற்கு, படகிலே முன்னேறி செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. இவர்களால் முன்னேறி போவதற்கு முடியவில்லை. காற்று தடை செய்கிறது. இதற்கு முந்தின சம்பவத்தில் இயேசு இவர்களோடு இருந்தார். இந்த சம்பவத்தில் இயேசு அந்த படகில் இல்லை. இவங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், முன்னாடியாவது இயேசு படகுல இருந்தாரு, இயேசுவை கூப்பிட்டு இயேசுகிட்ட சொன்ன உடனே காப்பாத்திட்டாரு. ஆனா இந்த நேரத்தில் இயேசு நம் படகில் இல்லையே என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இவர்கள் போராடி கொண்டிருக்கிறதை இயேசு கண்டார். இயேசு மலையின் மேல் ஜெபித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் கண்கள் சீஷர்களை பார்த்தது. சீஷர்கள் போராடி கொண்டிருந்ததை பார்த்தது. சீஷர்கள் தத்தளித்து கொண்டிருந்ததை பார்த்தது. சீஷர்கள் நினைச்சாங்க, யாருமே என்ன பார்க்கல. சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, யாருமே இந்த நேரத்தில் எங்களை பாதுகாக்க முடியாது, யாருமே எங்களை இந்த நேரத்தில் ஆபத்திலிருந்து பாதுகாக்க முடியாது என்று சீஷர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார், அவர்களை ஒருவர் கவனித்து கொண்டிருந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்த சம்பவத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். இவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. காரணம் காற்றும், ஆமென், கடல் அலைகளும் இவர்களை முன்னேறி செல்ல விடாதபடிக்கு தடுக்கிறது, இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, முன்னேறதுக்கு முடியல. அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து அந்த படகுக்கு பக்கத்தில் வந்து அந்த சீஷர்களை பாதுகாக்கிறார். கடல் மேல் இயேசு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் கடல் மேல் நடந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. காரணம், அவரே அதை படைத்தார். அவர் அதன் மேல் நடக்கக்கூடிய வல்லமையுடையவர். எந்த மனிதனாலும் கடல் மேல் நடக்க முடியாது. எந்த விதமான தெய்வம் என்று சொல்லுகிறவைகளும் கடல் மேல் நடக்க முடியாது. ஆனால் இயேசு ஒருவரே தெய்வம். அவர் கடல் மேல் நடந்து வந்து அந்த சீஷர்களை ஆபத்திலிருந்து பாதுகாத்து அவர்களை அக்கறை சேர்த்தார் என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் எவ்வளவு அழகா இந்த சீஷர்களை இயேசு பாதுகாத்தார், கவனித்தீர்களா? எவ்வளோ ஆச்சரியமா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பக்கத்தில் வந்து உதவி செய்தார் என்று பார்த்தீர்களா? ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களையும் காண்கிற தெய்வம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நான் முன்னேறுவதற்காய் பிரயாசப்படுகிறேன், ஆமென், என்னால் முன்னேற முடியவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் முன்னேற முடியல, ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது, இதிலிருந்து யார் என்னை பாதுகாப்பார்கள், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும், என் பாடுகள் யாருக்கு தெரியும், என் வேதனைகள் யாருக்கு தெரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை இயேசு பார்க்கிறார். நீங்க முன்னேற முடியாம கஷ்டப்படுறதை இயேசு கவனிக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு எப்படி இயேசு அந்த சீஷர்களை மலையின் மேலிருந்து பார்த்து அவர்கள் பக்கத்தில் கடந்து வந்தாரோ, இந்த காலை வேளையில் இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன். ஆமென். உங்க கஷ்டத்தை இயேசு பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமா இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். அன்றைக்கு இயேசு கடலின் மேல் நடந்து வந்து அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து ஆபத்தில் பாதுகாத்து கரை சேர்த்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியின் மூலமா இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். ஆமென். இதை நம்புகிறீர்களா? இதை விசுவாசிக்கிறீர்களா? என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என்னுடைய பாடுகள் யாருக்கு தெரியும், யாருமே அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே? இல்லை தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை பார்க்கிறார். அன்றைக்கு மலையிலிருந்து பார்த்தார், இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நிச்சயமாய் இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாய் கர்த்தர் இதிலிருந்து ஆமென் ஒரு மாற்றத்தை தருகிறதை பார்ப்பீர்கள். இயேசு ஜீவனுள்ள தெய்வம். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த கஷ்டத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார் என்பதிலே
எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இயேசு நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இந்த வசனத்திலே பார்க்கிறோம், இந்த 2 சம்பவங்களிலேயும் தண்ணீர்களிலே, சமுத்திரத்திலே நடந்த ஒரு சம்பவம். இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனிங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதே அந்த வார்த்தைக்கு ஏற்ப நம் தேவனாகிய கர்த்தர் கஷ்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, முன்னேற முடியாம கடினப்படும் பொழுது கலங்காதீருங்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். விசுவாசியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இனமாய் நம் வேதத்தில் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுகளால் பாதுகாக்கிறதோ அதே போல நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஆமென். நமக்கு தெரியாமல் நிறைய ஆபத்துகள், நிறைய கண்ணிகள், நமக்கு தெரியாத ஆமென் நிறைய விதமான பிசாசின் தந்திரங்கள் நமக்கு விரோதமாய் சூழ்ச்சியாய் நின்று கொண்டிருக்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்பொழுது உங்களை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அவன் என்னென்ன கண்ணிகளை வைத்திருக்கிறான், என்னென்ன ஆபத்துகளை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறான், என்னென்ன வலைகளை நமக்கு முன்பாய் போட்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எனவே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், கோழி தன் குஞ்சுகளை ஆபத்திலிருந்து எப்படி பாதுகாக்கிறதோ, சிறகுகளால் மூடி மறைத்து பாதுகாக்கிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் தன் சிறகுகளால் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். குஞ்சுகளுக்கு தெரியாது என்ன ஆபத்து வருகிறது என்று, ஆனால் கோழிக்கு தெரியும் என்ன ஆபத்து வருகிறது என்று. அதே போல நமக்கு ஒருவேளை நமக்கு விரோதமாக என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்த தெய்வத்திற்கு தெரியும் நீங்கள் என்னென்ன ஆபத்திலே சிக்க போகிறீர்கள் என்பது. எனவே தான் ஆண்டவர் கோழியின் குஞ்சுகளைப் போல நம்மை பாதுகாக்கிற தெய்வம் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் அப்படியே பாதுகாத்து நடத்துவார். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம் சிறகுகளாலே மூடி பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களை சிறகுகளால் மூடி மறைத்து உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு உங்களை தன் சிறகுகளால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், நான் அவனை சிறகுகளால் பாதுகாப்பேன். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று வாசிக்கிறோம். அவர் தம்முடைய சிறகுகளால் மூடுவார். தேவன் நம்மை தம் சிறகுகளால் மூடி பாதுகாக்க அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய சிறகுகளால உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினாலே உங்களை பாதுகாக்கிறவர். தம் சிலுவையினாலே பாதுகாக்கிறவர். இயேசு சிலுவை சுமந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்மை பாதுகாக்கிறது. எதிலிருந்து? பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது, சாபத்திலிருந்து பாதுகாக்கிறது, வியாதியிலிருந்து பாதுகாக்கிறது, பிசாசின் வல்லமைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தெய்வம். பாவ வல்லமையிலிருந்து பாதுகாக்கிறவர். பாவ வல்லமை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க விரும்புகிறார். சாபங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க விரும்புகிறார். வியாதிகள் நெருங்காதபடிக்கு பாதுகாக்க விரும்புகிறார். சாத்தானின் வல்லமை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பாவம் மேற்கொண்டு விட்டுவிடும் என்று பயப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில வியாதிகள் வந்துவிடுமோ பயப்படுறீங்களா? பிசாசின் வல்லமைகள் தாக்கிவிடுமோ என்று பயப்படுறீங்களா? பயப்படாதீர்கள்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சிலுவை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் இரத்தம் சிந்தினார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை விடுவிக்கும். எனவே தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டை தங்குங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை அவர் கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிலுவை அண்டை கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய கரத்திற்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பார். எதற்கு பாதுகாக்கிறார்? பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போவதற்காய் நம்மை பாதுகாப்பார். அவர் நம் ஆத்துமாவை பாதுகாக்கிற தெய்வம். எல்லா பாதுகாப்பை விட மேலான பாதுகாப்பு நம்முடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவை இயேசு பாதுகாப்பேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பாதுகாப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கடந்து வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார்? இயேசுவின் சமூகத்தில் வருகிறவர்களுக்கு பாதுகாப்பு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு, இயேசுவின் சிலுவையை தியானிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், இயேசுவின் பாதத்தில் அமருங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவின் சிலுவையை தியானியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பார். ஆபத்திலே, போராட்டத்திலே முன்னேற முடியாமல் இருக்கும் பொழுது இயேசு உங்களை பாதுகாப்பார். பரலோக வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு உங்கள் ஆத்துமாவை பாதுகாப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் இயேசு பாதுகாப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே, பாவம், சாபம், வியாதி, பிசாசின் போராட்டத்திலிருந்து இயேசு பாதுகாக்கிற தெய்வம். இயேசு ஒரு நல்ல தெய்வம். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கை பாதுகாப்பார், உன் வரத்தை பாதுகாப்பார், எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறவர், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். விசுவாசத்தோடு இயேசு பாதுகாக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். நிச்சயம் ஆண்டவருடைய பாதுகாப்பு இப்பொழுதே உங்க வாழ்க்கையில கடந்து வரும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? நம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாக்கிற தெய்வம் என்று நாங்கள் தியானித்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே, பயத்தோடு முன்னேற்றம் இல்லாமல் ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன காரியத்திற்காய் எந்தெந்த விஷயத்துல பாதுகாப்பு வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் பரலோக தெய்வத்தின் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும், ஆளுகை செய்தருளும், நன்மையான காரியங்களை கட்டளையிடும். இந்த வாரம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும், வருகிற நாட்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணின் மணி போல உம்முடைய சிறகுகளால் மூடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.